ஓடும் ரயில்களிலேயே பயணிகளுக்கு உணவு சமைக்கும் திட்டத்தை இந்தியன் ரயில்வே மீண்டும் தொடங்கவிருக்கிறது. ஈரான் போர் காரணமாக இந்தியாவிற்கு எல்பிஜி வரத்து குறைந்துள்ளதால் நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு நீட்டித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மட்டுமின்றி இந்தியன் ரயில்வேயும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ரயில்வேயில் தினசரி சமையல் தேவைகளுக்காக சுமார் 1000 வணிக சிலிண்டர்கள் வரை தேவைப்படும் சூழலில் தற்போது நிலவும் தட்டுப்பாட்டால் இந்த எண்ணிக்கையில் சிலிண்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 17 லட்சம் பேருக்கும் ஆண்டுக்கு 580 மில்லியன் பேருக்கும் உணவு தயாரித்து வழங்கும் இந்தியன் ரயில்வே இந்த நெருக்கடியை சமாளிக்க தற்போது ஒரு முக்கிய முடிவை அறிவித்துள்ளது. இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு மாற்றாக ரயில்களுக்குள்ளேயே மின்சாரம் மூலம் உணவை சமைக்கும் முறையை ஐஆர்சிடிசி மீண்டும் தொடங்கியுள்ளது. குறிப்பாக வந்தே பாரத், ராஜ்தானி, சதாப்தி, டுரண்டோ போன்ற இந்தியாவின் முதன்மை ரயில்கள் அனைத்தும் எல்ஹெச்பி பெட்டிகளுடன் இயங்குகின்றன. இந்தியன் ரயில்வேயின் வேகமான, பாதுகாப்பான மற்றும் சொகுசான நவீன பயணங்களுக்கு இந்த எல்ஹெச்பி பெட்டிகளே முதுகெலும்பாக விளங்குகின்றன. இந்த நிலையில் இந்த ரயில்களின் பேண்ட்ரி கார்களில் ஏற்கனவே மின்சார வசதிகள் உள்ளதால் இனி ரயில்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே மின்சார அடுப்புகள் மூலம் உணவு தயாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ரயில் நிலையங்களில் உள்ள பெரிய உணவகங்கள், ஜன் ஆகார் மையங்கள் மற்றும் ஃபுட் பிளாசாக்கள் போன்ற இடங்களிலும் எல்பிஜி சிலிண்டர்களுக்கு பதிலாக இண்டக்ஷன் அடுப்புகள் மற்றும் மைக்ரோவேவ் அவன்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரயில்வேயின் 60% சமையல் முறை முற்றிலும் மின்சார முறைக்கு மாற உள்ளது. தற்காலிக தீர்வாக ஐஓசிஎல், பிபிசிஎல் மற்றும் ஹெச்பிசிஎல் போன்ற பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து முன்னுரிமை அடிப்படையில் சிலிண்டர்களை பெற ஐஆர்சிடிசி ஒப்பந்தம் செய்திருந்தாலும் தட்டுப்பாடு நீட்டிப்பதால் மின்சார அடுப்பு முறைக்கே முழு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏற்கனவே எரிபொருள் விலை உயர்வு மற்றும் சமையல் செலவுகள் அதிகரித்துள்ளதால் 2025-26 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் ஐஆர்சிடிசியின் லாப வரம்பு 10.4% 6.3% குறைந்துள்ளது. இதனால் ரயில் உணவு கட்டணங்கள் உயர்த்தப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கடைசியாக 2019 தான் ரயில் உணவு கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டன. தற்போதைய செலவுகளை சமாளிக்க கட்டணங்களை உயர்த்த வேண்டிய சூழல் இருந்தாலும் அது குறித்து ரயில்வே அமைச்சகம்தான் இறுதி முடிவு எடுக்கும் என ஐஆர்சிடிசி தெரிவித்துள்ளது.